உலக வரைபடத்தில் இஸ்ரேல் எனும் புதிய தேசம் பிறந்த தினம் இன்று. இன்னைக்கு உலகத்துல சக்தி வாய்ந்த உளவு பிரிவுங்கிறது இஸ்ரேல் கிட்ட தான் இருக்கு. இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு ராணுவ தொழில்நுட்பத்திற்கான உதவியை செய்யுது இஸ்ரேல். இஸ்ரேலுடைய பொருளாதாரமும் பலம் வாய்ந்தது. ஆனா இதெல்லாம் தொடங்கினது இரண்டாம் உலகப் போர் காலத்துல. ஹிட்லருடைய ஹாலோகாஸ்ட்ல 60 லட்சத்துக்கும் அதிகமான யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த கொடூரம் உலகம் முழுக்க யூத மக்கள் மேல அனுதாபத்தை உருவாக்குச்சு. ஜியோன் இயக்கம் வலுப்பெற்று யூத மக்களுக்கு சொந்த நாடு வேணும்ங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுச்சு. ஒரு காலத்துல தங்களுடைய தாயகமா இருந்த பாலஸ்தீன் பகுதியில நிலங்களை வாங்கி குடியேற ஆரம்பிச்சாங்க யூதர்கள். இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சு 1948 மே மாதம் 14ஆம் நாள் அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பிரிவினை திட்டத்தின்படி பிரிட்டிஷ் காலனியா இருந்த பாலஸ்தீனை இரண்டா பிரிச்சு ஒரு பகுதியில இஸ்ரேலுங்கிற ஒரு புதிய நாடு உருவாக்கப்பட்டுச்சு. அதை முதல்ல அங்கீகரிச்சது அமெரிக்கா. அதை எதிர்த்த அரபு நாடுகளை போரில் வென்று தன் எல்லைகளை தக்க வைத்து இன்று அசுர வளர்ச்சி கண்டிருக்கு இஸ்ரேல். ஆனா அதோட ஆசைகள் அதோட நிற்கல. தன் எல்லையை அதிகரிக்க இன்னைக்கு எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கு இஸ்ரேல். ஒவ்வொரு நாளும் பல பாலஸ்தீன அப்பாவி மக்களின் உயிரை குடித்து தன் பசியை போக்கி வருகிறது இஸ்ரேல் ராணுவம். பல நூற்றாண்டுகளா துன்பங்களை அனுபவிச்ச அதே யூத மக்கள் இன்னைக்கு பாலஸ்தீன மக்களை அழிக்க முயற்சி செய்யறது வரலாற்று முரண்நகை. அநீதிக்கு ஆளானவர்களே புதிய அநீதியை உருவாக்கும் சோகம் தொடரும் நாள் இன்று. இஸ்ரேலுங்கிற நாடு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, யூதர்களுடைய முழுமையான வரலாறு என்ன, பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையுடைய ஆதி வேறுங்கிறது எங்க தொடங்குதுங்கிறத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூதர்கள் பத்தியும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை பத்தியும் பேசின எங்களுடைய சீரீஸை முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதோட லிங்க் கீழே இருக்கு.